வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் கதலன் சேனல். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, போலீஸ், எஸ்ஐ, டெட் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் உதவும் வகையில் பயனுள்ள வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3வது இயல் அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற இயலின் கீழ் வரக்கூடிய பாடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அறிவியல் ஆத்திச்சூடி. இதை எழுதியவர் நெல்லையைச் சேர்ந்த சு. முத்து என்கிற கவிஞர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. அறிவியல் சிந்தனைக்கோள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். என்றும் அறிவியலே வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உலை, ஔடதமாம் அனுபவம். இந்த கவிதை பகுதியை எழுதியவர் நெல்லை சு. முத்து. மேற்கண்ட கவிதையோட சில சொற்களுக்கு பொருள்கள் கொடுத்துருக்காங்க. இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் அதன் பொருள் மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. அதாவது தம்மை ஒத்த அலைநீளத்தில் அப்படின்ற சொற்களோட பொருள் என்னென்னா, தன்னை போன்ற எண்ணம் படைத்தவர், தன்னை போன்றே சிந்திக்கக்கூடியவர் அப்படின்றது தான் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யாரால் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களால் நெல்லை சு. முத்து அவர்கள் பாராட்டப்பட்டிருக்காரு. இதை இப்படியும் கேட்கலாம், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்து யாரால் பாராட்டப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்கலாம், மேதகு ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அல்லது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களால் பாராட்டப்பெற்றவர் யாருன்னு கேட்கலாம், நெல்லை சு. முத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களை இவர் பணியாற்றியிருக்காரு. ஒரு பணியாற்றிய நிறுவனங்களின் எண்ணிக்கையை கூட கேட்கலாம், 3. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். அடுத்து இவர் அறிவியல் கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. அறிவியல் சம்பந்தமான கவிதைகளையும் கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவாக இருக்கலாம். 80க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் வெளியிட்டிருக்கார். உடல் நோய்க்கு டேஸ் தேவை. உடல் நோய்க்கு மருந்து தான் தேவை. மருந்து என்ற பொருள் கொள்ளக்கூடிய அந்த சொல் எங்கே இருக்குன்னா முதல்ல இருக்குது. முதல் ஆப்ஷனில் ஔடதம். நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, அதாவது ஒன்றுபட்டு விளையாடு. அவங்களோட சண்டை போடாமல் அவங்களோட கருத்துக்கு விட்டு கொடுத்து ஒன்றுபட்டு விளையாடு அப்படின்றது தான் அதோட பொருள். அதோட பொருளுடைய சொல் இது எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒருமித்து, அதாவது நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. கண்டறி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. இது 2வது ஆப்ஷனில் இருக்குது. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. முதல் ஆப்ஷனில் இருக்குது. என் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஏனென்று 2வது ஆப்ஷனில் இருக்குது. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஔடதமாம். முதல் ஆப்ஷனில் இருக்குது. எதிர்ச்சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அணுகு, அணுகோட எதிர்ச்சொல் விலகு. ஐயம்னா சந்தேகம், அதோட எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம்னா அதோட எதிர்ச்சொல் சோர்வு. உண்மைனா பொய்மை. அடுத்தது பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. சிந்தனைக்கோள் அறிவியல். இதை சரியாக முறைப்படுத்தினோம்னா அறிவியல் சிந்தனைக்கோள் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். சொல் தெளிந்து ஐயம், ஐயம் தெளிந்து சொல். கேள் ஏனென்று, ஏனென்று கேள். வெல்லும் என்றும் அறிவியலே, அறிவியலே என்றும் வெல்லும். அடுத்த பாடம் அறிவியலால் ஆழ்வுன்ற கவிதை பகுதி. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். அதாவது கடலுக்கடியில் போய் ரிசர்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். விண்வெளிக்கும் போயாச்சு, நிலவையும் மிதிச்சிட்டாச்சு. செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். சேட்டலைட் மூலமாக நியூஸ் நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறோம். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். காலநிலை அறிக்கையை பற்றி தான் சொல்கிறாங்க.
எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். ரோபோவை பற்றி தான் சொல்கிறாங்க. அதை படிக்கக்கூடிய பிரிவுக்கு பெயர் வந்து ரோபோட்டிக்ஸ். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். இன்டர்நெட்டு தான். இந்த காலம் வந்து இன்டர்நெட் காலம்தான். அது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே போதும். எல்லார் கையிலையும் இப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனாவது இருக்கும். அது இன்டர்நெட் போட்டால் போதும், எல்லாமே எல்லா டீட்டெயிலும் எல்லா தகவல்களும் வந்து நம்ம உள்ளங்கையில் அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து உறுப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பொருத்தலாம். இப்போது ஒருத்தவங்களுக்கு தீக்காயம் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களோட தீக்காயம் பட்ட பகுதியில் இருக்க தோல்கள் வந்து அந்த செல்கள்லாம் செத்து அந்த இடம் வந்து கருகி போயிருக்கும். அதே இது அவங்களோட தொடைப்பகுதியில் இருந்து தோலை எடுத்து அவங்களோட முகப்பகுதிக்கு மாற்றிடலாம். இல்லைன்னா ஒருத்தவங்களோட உறுப்பு வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பொருத்திடலாம். உதாரணமாக சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சை. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். அட்டாமிக் பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். வேலை தூரம் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். அதாவது மீதம் இருக்க கோள்களில் வந்து எந்த கோள் மனிதன் வாழ தகுதியான கோள் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி இங்கேருந்து மனிதன் அங்கே போய் வாழ்வான்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறதுக்கு விண்வெளி பாதை அமைத்திடுவான்னு சொல்கிறாங்க. அறிவியலால் ஆளுவோம். இந்த கவிதை பகுதியில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒருமதிப்பெண்ணாக இருக்குன்னா அது இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த எதிர்பார்க்கலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பருக்கும் சாத்திர கற்போம். இது சொன்னவர் யாருன்னா மகாகவி பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பருக்கும் சாத்திரம் கற்போம். மகாகவி பாரதியார். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் அதோட விடையாக வரும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அவன் எப்பொழுதும் உண்மையே உரைக்கின்றான். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். 4வது ஆப்ஷனில் இருக்கு. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து 2வது ஆப்ஷன் விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நீலவான். 3rd ஆப்ஷனில் இருக்கு நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லாது இயங்கும். இதுவும் 3rd ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான் அதோட ஆன்சராக வரும். இல்லாது இயங்கும். மேன்மேலும் குரூப் 2 குரூப் 4 ஏற்றாறு போல் நம்ம வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.